இன்னைக்கு தேதிக்கு ஒரு பிட்காயினுடைய இந்திய மதிப்புங்கிறது 81 லட்சம். இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் கரன்சிகளில் அசைக்க முடியாத அரசனாக இருக்கக்கூடிய பிட்காயின் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று. பிட்காயினுக்கு முன்னாடி பல பேர் பல விதமான டிஜிட்டல் கரன்சிஸை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதில் எல்லாமே ஒரு வகையில் குறை இருந்துச்சு. அது சேஃபான ஒன்றா இருக்குமா அப்படிங்கிற கேள்விங்கிறது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மாற்றி போட்டது பிட்காயின். 2008 சத்தோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிற பேரில் ஒரு வெள்ளை அறிக்கைங்கிறது வெளியாச்சு. அதில் பிட்காயின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற எல்லா தெளிவான விளக்கமும் பதிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 ஜனவரி மாதம் 3 சத்தோஷி நக்கமோட்டோ ஜெனிசிஸ் பிளாக்ல இருந்து முதலாக பிட்காயினை மைன் செஞ்சார். இந்த சத்தோஷி நக்கமோட்டோங்கிறது ஒரு சூடனேம். இவர் யார், இவருடைய ஒரிஜினல் பேர் என்ன, எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதே வருஷம் 12 ஃபர்ஸ்ட் பிட்காயின் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறமா டிஜிட்டல் கரன்சினா அது பிட்காயின் தான் அப்படிங்கிற நிலைமையை உருவாகக்கூடிய அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சது. எல் சல்வடார்ங்கிற நாடு 2025 வரைக்குமே பிட்காயினை தன்னுடைய அஃபிஷியல் நாணயங்களில் ஒன்றா பயன்படுத்திகிட்டு இருந்தது. சென்ட்ரலைஸ்டு வகைகள் மட்டும் தான் பணத்தை கட்டுப்படுத்த முடியுங்கிற நிலைமையை பிட்காயின் ஒட்டுமொத்தமாக மாற்றி போட்டுச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து பொய்யான பெயர்களில் பிட்காயினை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதால நிறைய குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு பிட்காயின் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதனால் அதை தடை செய்யணும்னு உலக நாடுகள் முழுக்க கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் டிஜிட்டல் கரன்சி சிஸ்டமில் பிட்காயின் ஒரு தவிர்க்க முடியாத அரசன் தான். அப்படிப்பட்ட பிட்காயின் முதலாக பயன்பாட்டிற்கு வந்த தினம் இன்று.